கன்னியாகுமரியின் மலையோர பகுதிகளில் பெய்த தொடர் கனமழையால் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளம் மற்றும் கோதையார் மின் நிலையத்தில் திறக்கப்பட்ட உபரி நீரால் மோதிரமலை குற்றியார் தரைப்பாலம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் கல்லார், முடவன், மோதிரமலை, மாங்காமலை, தச்சமலை உள்ளிட்ட 15 மலை கிராமங்களுக்கான பேருந்து சேவை நிறுத்தப்பட்டதால் மக்கள் வீடுகளிலேயே முடங்கும் நிலை ஏற்பட்டது. குமரி, திருப்பரப்பு அருவியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக 3வது நாளாக அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை தொடர்கிறது. மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் பேச்சிப்பாறை அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வினாடிக்கு 500 அடி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதன் காரணமாக கோதையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்துச் சென்றது. தருமபுரி மாவட்டம் வாச்சாத்தி அருகே உள்ள அரசநத்தம், கலசப்பாடி மலை கிராமங்களில் பெய்த தொடர் மழைக்கு காட்டாற்றில் வெள்ளம் ஏற்பட்டது. காட்டாற்று வெள்ளத்தை கடக்க முடியாமல் தவித்த மக்கள் JCB வாகனத்தை வரவழைத்து அதன் மூலம் ஆற்றை கடந்தனர். மேலும் தேவையான இடங்களில் சிறு பாலங்கள் அமைத்து தர வேண்டும் என சிரமத்திற்கு ஆளான மக்கள் கோரிக்கை விடுத்தனர். வேலூர் அணைக்கட்டு, பள்ளிகொண்டா, ஒடுகத்தூர், மேலரசம்பட்டு மற்றும் ஜவ்வாது மலைத்தொடர்களில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழைக்கு உத்தர காவேரி மற்றும் அகரம் ஆறுகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதில் கத்தாரிக்குப்பம், கெங்கசானிக்குப்பம், வண்ணாந்தாங்கல், அம்மனூர், ஒடுகத்தூர், நேமந்தபுரம், கிருஷ்ணன்பாறை, ஆர்ஜாதி தரைப்பாலங்கள் வெள்ளத்தில் மூழ்கின. காளியம்மன்பட்டி, கொண்டத்தூர் மற்றும் பாலப்பாடி தரைப்பாலங்கள் தடயமே இல்லாமல் அடித்துச் செல்லப்பட்டதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இந்நிலையில் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் ஆபத்தை உணராமல் ஆற்றை கடந்து பள்ளி, கல்லூரிகளுக்கும் வேலைக்கும் சென்றனர். ஒடுகத்தூர் பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் பாதுகாப்புக்காக போடப்பட்டுள்ள கயிறு மற்றும் கற்களை அவர்கள் பொருட்படுத்தாமல் ஆற்றை கடந்து சென்றனர். நெல்லை திருக்குறுங்குடி திருமலை நம்பி கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல வனத்துறையினர் தடை விதித்தனர். திருக்குறுங்குடி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள நம்பிக்கோவில் மலைப்பகுதியில் பெய்த கனமழைக்கு நம்பி ஆற்றில் அதிகப்படியான நீர்வரத்து மற்றும் கனமழை எச்சரிக்கை காரணமாக பக்தர்கள் கோவிலுக்கு செல்லவும் ஆற்றில் குளிப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் ஏற்பட்ட தொடர் வெள்ளப்பெருக்கு காரணமாக 10வது நாளாக அங்கு சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள வட்டக்கானல், வெள்ளக்கெவி, பாம்பாரபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையால் கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி, கலசப்பாக்கம், ஜவ்வாதுமலை, போளூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக செண்பகத்தோப்பு அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்தது. அணையின் பாதுகாப்பு கருதி திறக்கப்பட்ட தண்ணீர் கமண்டல நாகநதி ஆற்றின் இரு கரைகளையும் தொட்டுச் சென்றது. திடீர் தண்ணீர் திறப்பால் ஆரணி ஆற்காடு சாலையில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பாலத்தின் பணிக்காக வைக்கப்பட்டிருந்த 2 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டதாக பாதிக்கப்பட்டோர் குற்றம் சாட்டினர். தேனி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழைக்கு குரங்கணி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. குரங்கணி அருவி நீரோடையில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் தடுப்புகளை தாண்டி காட்டாற்று வெள்ளம் ஆர்ப்பரித்துச் செல்வதால் பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் அருவி நீரோடைக்கு செல்ல வனத்துறையினர் தடை விதித்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.